தஞ்சாவூரில் இருக்கோம். ஆக்சுவலி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்எம் போய் தான் எங்களுக்கே தெரியும். அப்பா வந்து ஆக்சுவலி ஒரு 15 days முன்னாடி ஊட்டி ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிவிட்டு நைட்டு கிளம்புனாரு. என் பொண்ணை தான் கூட அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஒகேனக்கலில் போயிட்டு மார்னிங் குளிச்சுட்டு சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு போல். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு பக்கமாக வாய் இழுத்தா மாதிரி வச்சு ஒழுகிட்டு வந்திருக்கு. எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது பாப்பாக்கிட்டேருந்து, இந்த மாதிரிம்மா தாத்தா அழகாரு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்ட்டு. ஒன்றுமே புரிய மாட்டேன்ச்சு அந்த டைமில். அவருக்கு என்ன வந்துச்சு என்ன ஏது, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் எங்களால் இதுதான் ஸ்ட்ரோக் அப்படின்றது எங்களால் புரிஞ்சுக்க தெரியல. அதுக்கு முன்னாடி 1 week அப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சு கால் வீக்கத்துக்காக காமிச்சிட்டு இருந்தோம் எஸ்ஆர்எஃப்ல. ஏன்னா தம்பிக்கு சர்ஜரி அங்கே தானே பண்ணுச்சு. அப்பயே அப்பாவுக்கு காலம் காமிச்சிட்டு இருந்ததுனால சரி அந்த ஹாஸ்பிட்டலே காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு ஓகே பஸ் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது தருமபுரியிலேருந்து சேலம் ஏற்றி விட்டு சேலத்துலேருந்து திருச்சி பஸ் ஏற்றி விட்டுருங்க, நான் பாப்பா கிட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவை விட்டுட்டு நான் வர சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ண சொல்லி நானும் ரித்திக்கும் விருதாச்சலத்துலேருந்து கிளம்பி எஸ்ஆர்எம் வந்து, இதெல்லாம் ஒரு மார்னிங் 8:30க்கு நடக்கிற விஷயம். ஆனால் அப்பா எஸ்ஆர்எம் வந்து 5:30 சம்திங் தான் வந்தது. எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்பயே எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா அந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பிளாக்கு, ரத்த அடைப்பு, ஸ்ட்ரோக் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே, ஏன்னா நான் வந்துட்டேன், எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் எனக்கு எதுவுமே இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. நாங்களும் எங்கேயும் இந்த மாதிரி அலைஞ்சதும் இல்லை. இதை பற்றின ஒரு எந்த ஒரு நாலேஜுமே எங்களுக்கு இல்லை. மெடிசன் பற்றியும் இந்த ஸ்ட்ரோக் பற்றியோ எதுவுமே. சரி ஓகே எஸ்ஆர்எம் வந்துட்டோம், எதாக இருந்தாலும் அப்பா அவங்க தான் காமிச்சாகணுன்ட்டு ஃபஸ்ட்டே எமர்ஜென்சி வார்டு ஐசியூ, 2வது நார்மல் வார்டு மாற்றிட்டாங்க. கேட்டால் இல்லை இது ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் அப்பாவால் யூரின் டேக் வச்சிட்டாங்க, நோஸில் டியூப் விட்டுட்டாங்க. அப்பாவால் சாப்பிட முடியாது, மோஷன் போல், யூரின் வந்து டியூப்பில் தான் போகுது. ஆள் எழுந்திருக்கல, படுத்த படுக்கையாக இருக்கார், ஒன்றுமே சொல்ல முடியல 5 days வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தேன் செட் ஆகலை. அதோட ஃப்ரைடே சேர்ந்தனாங்க. அடுத்த ஃப்ரைடேக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். மண்டே சேர்த்தோம். ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கெலாம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டுட்டு யூரின் டேவோடையே அப்பயே வந்து கார் புக் பண்ணி, இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க தஞ்சாவூர் போங்க அப்படின்னு. ஆனால் என் தங்கச்சி வீட்டுக்காரும் பண்ண வேலை அவங்க சென்னையில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணது எங்கேயோ பார்த்துட்டு அவருக்கு முடியலன்னு சென்னை போனதால தான் பண்ணாங்க. சரியா போச்சு. நமக்கு தெரியாதுல்ல இது ஸ்ட்ரோக்கு, இதுக்கான ஸ்பெஷாலிஸ்ட்னு ஒரு டாக்டர் இருப்பாங்க, இதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஓகே வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்ற மாதிரி சென்னையில் ஹாஸ்பிட்டலாக பார்த்துக்கலாம், இப்போ செலவு பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனால் மதன் சார்னு ஒரு சார் மூலியமாக தான் போனோம். டாக்டர் மூலியமாக தான், நியூரோ டாக்டர் மூலியமாக தான், நியூரோலஜி தான் அவர். ஆனால் வந்து என்னென்னா பிவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் தாம்பரம் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டு அட்மிட் பண்ணது. அவர் வந்து அப்போலோ டாக்டர் தான். அவருடைய பிரான்ச்சில் எங்களை தங்க வச்சு எங்களை பார்த்துக்கிட்டாரு. ட்ரீட்மெண்ட்டும் நல்லா தான் பார்த்தாங்க. பட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்பாவுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எனக்கா மறுபடியும் மனசு தளர்ந்து போகுது. என்னடா இது, நல்லா இருக்கிற மனுஷன் ஓட்டு வைக்கிற கண்டிஷனில் அங்கே வந்துட்டார். அதுக்கு மேலே அங்கே வச்சுருந்தா பயம் வந்துடுச்சு. ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் விசாரித்து, ஃபேமிலி சர்க்கிள்லாம் கேட்டு, அப்புறம் நான் கூட்டியிருந்தேனே எங்கள் மாமா, எங்கள் வீடு 2 வீடு தள்ளி தான், மாமாவுக்கு இந்த மாதிரி தான் சடனாக ஆகிடுச்சின்னு சொல்லி மாமா பசங்களாம் இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அவனுங்க அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ அங்கே போனேன், அப்பாவுக்கு இங்கே தானே காமிச்சோம், இங்கே போ சரியாயிடும் அப்படின்னாங்க. அப்புறம் கையாக அடுத்த ஃப்ரைடே டிஸ்சார்ஜ் பண்ணி அன்றைக்கி நைட்டு. சென்னையில் எத்தனை நாள் இருந்தோம்? சென்னையில் 5 நாள், எஸ்ஆர்எம்மில் 5 நாள், இப்போ தஞ்சாவூர்லேயும் 5 நாள், 15 நாள் ரொட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் வந்து அன்றைக்கி நைட்டு 10:30 மணிக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா வாலண்டரியாக நானே கேட்டு வாங்கி பண்ணதுனால அவங்க ஓவராக பிகு காமிச்சாங்க. திடீர்னு ஒன்று ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சாங்க. ஏன்னா வாங்கி தான் அனுப்பிச்சாங்க. ஓகே எதாக இருந்தாலும் எங்கள் அப்பா நான் பார்த்து, ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்டை வந்து எமர்ஜென்சியாக அனுப்ப மாட்டாங்க. சாட்டிஸ்ஃபைட் இல்லைல்ல. நான் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் அப்பா கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் நான் எப்படி அங்கே வச்சுருக்கிறது அப்படின்ட்டு
அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு மேலே கார் புக் பண்ணி அப்புறம் அங்கேருந்து தஞ்சாவூர் வந்து பாப்பா செய்தது போட்டுருவோம்ல அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்து விடிய விடிய இங்கே அட்மிட் போட்டோம். 4 மணிக்கு அட்மிட் போட்டோம். விடியகால 5 நாள் ஆகுது. என்னையோட நல்லா இருக்காரு. எல்லா மூமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி சேரில் உட்கார்றாரு, சாப்பிட்றாரு. நான் தான் ஊட்டுறேன், பட் இருந்தாலும் அங்கே சாப்பாடே இறங்காத ஒரு மனுஷன் இங்கே வந்து நல்லா சாப்பிட்றாரு. அவரே வந்து தண்ணி பொறுமையாக எடுத்து குடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரோக்குக்கும் நியூராலஜிக்கும் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தஞ்சாவூர்னால் அது வாஞ்சலிங்கம் தான். டாக்டர் வாஞ்சலிங்கம் சிவியராக இருந்தாலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணி பக்காவாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னோட 5 நாள் அப்பா நல்லா ஆகிட்டார். நடக்க மட்டும்தான் அப்பாவால் முடியல. அது கூட இப்போ நாங்கள் வந்து கையை பிடிச்சோம் அப்படின்னா 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதனால அப்புறம் இன்னைக்கு டிசார்ஜ் சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ எவ்வளோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் இதை வந்து எஸ்ஆர்எம்ல மட்டும் எடுத்த ரிப்போர்ட்ஸ். திருச்சி எஸ்ஆர்எம்ல மட்டும் பாருங்கள் எவ்வளோ ரிப்போர்ட்னு பேர் தெரியுதா? திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜஸ். அங்கே எடுத்த ரிப்போர்ட்ஸு. இது ஃபுல்லாக அங்கே பே பண்ண பில்லு. இது வந்து அங்கே எடுத்த எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், இது எல்லாமே திருச்சியில். அடுத்து இது வந்து சென்னை. நல்லா பாருங்க, பிஎல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். பிஎல் ஹாஸ்பிட்டல். இதில் வந்து தான் பிஎல் ஹாஸ்பிட்டல். இதுவும் ஃபுல்லாக அப்பாவோட ரிப்போர்ட்ஸ். வெஸ்ட்டு தாம்பரம். ஈஸ்ட் தாம்பரம். ஈஸ்டா? வெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் இந்தியன் ஸ்கேனில் வெஸ்ட்டில் போயிட்டு இந்தியன் ஸ்கேனில் அப்பாவுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸ், அதோடைய ஸ்கேன்ஸ் தான் இது எல்லாமே. ஹாஸ்பிட்டல் வந்து ஈஸ்ட் தாம்பரம். இது ஃபுல்லாகவே பிவெல்லோடைய இது. ஸோ இப்போ இது 2வது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ். அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல். இது வந்து இதான் வாஞ்சலிங்கம். பார்த்துக்கோங்க, வாஞ்சலிங்கம் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான். ஸோ நாங்கள் இது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்த ஒரே ஒரு ரிப்போர்ட். ஸ்கேன். எம்ஆர்ஐ கூட இல்லை, சிடி ஸ்கேன். இது ப்ளஸ் ஒரு 5000 சம்திங் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க தான். பட் இருந்தாலும் இந்த 2 மட்டும்தான் இவங்க எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட்டை வச்சு இவங்க மூவ் பண்ணி இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அப்பாவுக்கு கை கால் எல்லாமே தூக்குவார், ஃபுல்லாக பவர் எல்லாமே வந்துருச்சு. நடக்க மட்டும் தான் முடியாது. அது கூட இனிமேல் அப்பா பிசியோ பண்ண நடந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இதோட பில் எல்லாமே இங்கே இருப்பாருங்க தஞ்சாவூர். இது தஞ்சாவூர் விட்டு அங்கே சென்னை. ஸோ பில்லு மட்டும் இது ஃபுல்லாக பில்லு தான். இங்கே பாருங்க, இது பில் மட்டும். இது பில் மட்டும். எல்லாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும் பில்லிங் எல்லாமே. இது வந்து ஃபுல்லாக வந்து வாஞ்சலிங்கம் ஹாஸ்பிட்டல். இப்போது இதை நான் உங்கள்கிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எம்ஏ எம்எட், அவள் டிகிரி. பட் படிச்சிருக்கும் போது உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், மெடிக்கல் ஃபீல்டில் எங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அதனால தான் இந்த அளவு. தெரிஞ்சிருந்தால் தருமபுரியிலேருந்து அப்பா தஞ்சாவூர் 1 hour ட்ராவல் இட்டுட்டு வந்து 40,000 ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுலாம் 3 hours 4 hours வந்து ஒரு இன்ஜெக்ஷன் சொன்னாங்க. அதை போட்டிருந்தா அப்பா இம்மிடியட்லி 90% க்யூர் ஆகிருப்பாங்க. அப்பா க்யூர் ஆகிருப்பாராம். எங்களுக்கு இந்த நாலேஜே இல்லை. அவருக்கு என்ன ஏதுன்னே தெரியாமல் அதை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு அங்கே அதிக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கே செட் ஆகணும், இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு அங்கே இதை விட ஓவர் டோஸ் கொடுத்து செட் ஆகலன்னு திரும்பி ஃபைனலிஸ்ட்டாக இங்கே வந்திருக்கு. இப்போ இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பாவுக்கு 54 வயசு தான் ஆகுது. சப்போஸ் பார்க்குற நீங்கள் உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ், அது ஜென்னோ லேடிஸோ யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இங்கே இட்டுட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயுமே போகாதீங்க. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர். ஆமாம், இங்கே இட்டுட்டு வந்துட்டிங்கன்னா ஆக்சுவலி காஸ்ட் வைஸும் அப்ராடபிள் தான். ரொம்ப ஹையஸ்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சூப்பராக கொடுக்குறாங்க. சரிங்களா? எங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அதை தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ செலவாயிருக்கும் இது வரைக்கும்? ஒரு 3 lakhs சம்திங் ஆகிடுச்சு. பட் ஆனால் இது எத்தனையும் கடவுள் வந்து எங்களை ஒரு மாய வலை மாதிரி சுற்றி அடித்து இன்றைக்கி ஃபைனலிஸ்ட்டாக இங்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு. எனக்கு காசு போனதை பற்றி பிரச்சனை இல்லை, அப்பா நல்லானா போதும். இவ்வளோ தான் ஆகுதுன்னெலாம் கிடையாது. நான் எவ்வளோ செலவு பண்ண கூட ரெடி.
அவர் க்யூர் ஆகிட்டா போதும். கடைசி வரைக்கும் அக்கா தான் கூடவே இருந்து பார்த்துட்டாங்க. இடையில நான் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு 15 நாள் இவங்க தான் கூடவே இருந்தாங்க. அதாவது எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா என்னை திட்டினாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் நான் அவருக்கு பொண்ணு, அவர் எனக்கு அப்பா. சரியா? அதனால் அவரை நான் விட்டுற முடியாது. அவர் க்யூர் ஆகி தான் நான் ஊருக்கே போகணுன்ட்டு 15 நாள் ஆகுது. நான் இன்னும் ஹாஸ்பிட்டலே தான் இருக்கேன். ஸ்கூல் வேறு மே மாதம் லீவ் வேறு விட்டுட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பசங்களை வீட்டில் விட்டுட்டு எல்லாம் அம்மாட்ட விட்டுட்டு இப்போ நானும் பாப்பா தான் பார்த்துட்ருக்கோம். ஏதோ நேரம் அப்பாவுக்கும் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு சொன்னோம், கேட்கலை. மூளையில் என்ன பிரச்சனை அப்பாவுக்கு சொல்லவே இல்லையே? மூளையில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, அது இல்லாமல் தேய்மானமும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் கழுத்தில் தண்டுவடமும் எலும்பு வந்து அமுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் மெடிசன் கொடுத்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இனிமேல் மெடிசன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டெய்லி அப்போ மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். டேப்லெட் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ட்ரிங்கிங் பண்ணக்கூடாது, எதுவும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் அப்பாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஃபேமிலியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, மூளையில் பிரச்சனை, கட்டியோ எதுவாக இருந்தாலும், நரம்பியல் மூளை சம்மந்தப்பட்ட, இவர் வந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். இவருடைய ஹாஸ்பிட்டல் சென்னையிலே இருக்குது, கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது. சரிங்களா? வேணால் செக் பண்ணி பாருங்கள். வாஞ்சிலிங்கம் அவங்க அப்பா தான், அவர் இறந்துட்டார். அவங்களுடைய பையன்தான், அவர் பேர் என்ன, சோமேஷ் வாஞ்சிலிங்கம். அவர் தான் இப்போ நிர்வகிச்சுட்டு இருக்காரு. சென்னையிலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கேயும் இருக்குது தஞ்சாவூர்லேயும். ஆனால் சென்னை 24 hours வந்து அவர் இருக்கிற ஏரியா தஞ்சாவூர் தான். சென்னையில் சாட்டர்டே மட்டும்தான் அங்கே போவார். சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது, கீழ்ப்பாக்கம். எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ரிவ்யூஸ்லாம் நான் 100க்கு 100 கொடுப்பேன். இவர் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு ரொம்ப பொறுமையாக ஒன்று செக் பண்ணி பேஷண்ட்டை அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. இவருக்கு வந்து ஒரு செக் பண்ணாலே 15 நிமிஷம் இந்த பேஷண்ட்கிட்டே ஒரு டைமிங் போகுது. ஆமாம், ஃபுல்லாக தொட்டு அது இதையும் செக் பண்ணி அவர் மூவ்மெண்ட் பண்ண வச்சு பேச வச்சு ரொம்ப நேரம் வளர்த்துறாரு. அதுவே நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ மக்களை நீங்கள் இனி வரும் காலங்களில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு நல்லதாக பெஸ்ட்டாக ரெஃபர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸ்ட்ரோக்கு பெஸ்ட்டாக ப்ரொமோஷனோ இல்லை நாட் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு நடந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். 5 நாளாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அனுபவப்பட்டதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னால் சத்தியமாக முடியல. ஒரு ஜென்னாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு பண்ணுவானான்னு தெரில. ஒரு பொண்ணாக இருந்துட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா நான் 15 நாள் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி இப்போ வீட்டுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாருக்காவது இப்படி ஆயிடுச்சா நேராக எங்கே கூப்பிட்டு வந்துடுங்க, சரிங்களா? வேறு எங்கேயும் போகாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, யாரோடைய எதையும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, எதையுமே கன்சல்ட் பண்ணாதீங்க. நேராக தஞ்சாவூர் வாஞ்சலிங்கம் இட்டுடுவாங்க. கை கால் இழுத்துக்கிட்டாலோ, வாய் ஒரு பக்கம் பேசாமல் போனாலோ, மூளையில் ஏதாவது ப்ராப்ளம்னு ஏற்பட்டாலும் நேராக இங்கே இட்டு வந்துடுங்க. இவங்க பார்த்து க்யூர் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? சூப்பர் ஹாஸ்பிட்டல்.